வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். தேங்காயில் இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு இருக்கிறதால அது நம்மளுடைய உடலுக்கு கேடு விளைவித்து மாரடைப்பு ஏற்படுத்தும். அதனால் தேங்காயோ அது சார்ந்த தேங்காய் பால் போன்ற உணவுகளே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது மக்களே. தேங்காயில் பல நன்மைகள் இருக்குது. ஸோ அதில் குறிப்பாக தேங்காய் பாலில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் இ, தயாமின், நியாசின், ஃபேண்டோத்தனிக் அமிலம், ரிஃபோஃப்ளோவின், மேலும் தாது உப்புகளாக இருக்கக்கூடிய கால்சியம், தாமிரம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், செலினியம், துத்தநாகம், பொட்டாசியம் போன்ற அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடலுக்கு தேங்காய் பால் மூலமாக கிடைக்கும். ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக தேங்காய் பால் நமக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்ற பற்றி விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். போதுமான இரும்புச்சத்து உடலில் இல்லாமல் இருப்பதால பலருக்கும் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டு உடலில் ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறையும். இதனால ரத்த சிகப்பணுக்கள் போதுமான அளவுக்கு ஆக்சிஜனை பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகளுக்கு கொண்டு சேர்க்காது. அதனால நம்ம மயக்கமாக இருப்போம், உடல் சோர்வு, உடல் பலவீனம், தலை சுற்றல், குமட்டல், வாந்தி, நமக்கு கை நகங்களில் கீரல் போன்ற தோற்றமெல்லாம் தென்படும். சோர்ந்து இருப்போம், நம்மளால் எந்த ஒரு வேலையுமே சுறுசுறுப்பாக செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஒரு கப் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தேங்காய் பாலில் உடலுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய இரும்புச்சத்தில் 25% நமக்கு கிடைச்சிடும். எனவே சிறியவர்கள், நடுத்தர வயதினர்கள், முதியவர்கள் அனைவருமே தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு நீங்கி இரும்புச்சத்து கிடைக்கிறதால ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் வர ஆரம்பிச்சிடும். ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கிறதால ரத்தப்புறமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக நடக்கும். அனீமியாவுக்கான அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளும் அழிக்கப்பட்டு ரத்தமும் சுத்திகரிக்கப்படும். அனீமியா அப்படின்றது பேச்சுக்கு இடம் இருக்காது. உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். எப்போதுமே நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னா அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு எப்படியெல்லாம் நம்ம ஊட்டச்சத்துக்களை பெற்று பசியை குறைக்கலாம், அப்படி குறைச்சி எப்படி நம்மளுடைய உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ அப்போ உடல் எடையை குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்க வேணும் அப்படின்னா அதுக்கு தேங்காய் பால் ஒரு சரியாக தீர்வாக இருக்கும். அதாவது தேங்காய் பால் விரைவிலேயே உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும். இதனால் அதிக உணவுகளை சாப்பிட்டு நீங்கள் மீண்டும் உங்களுடைய உடல் எடையை அதிகரிச்சுட்டே போக மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுவீங்க. தேங்காய் பால் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் உங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதால அதிகப்படியான உடல் எடை குறைக்கப்படும். அந்த கீழ் வயிற்றில் ஏற்படக்கூடிய தொப்பை போன்ற அமைப்பு அதையுமே உங்களுக்கு சரி பண்ணிடும். ஸோ தொப்பையெல்லாம் கரைக்கப்பட்டுவிடும். கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த உடல் அமைப்பை பெற்றுக்கொண்டு நீங்கள் முறையாக பராமரித்துக் கொள்வதற்கும் விரைவில் உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கெல்லாம் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. வாத நோய் ஏற்பட்டிருக்கிறவங்களாம் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். பொதுவாக குறைந்த அளவு செலினியம் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முடக்குவாதம், மூட்டு வலி ஏற்படுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் அவதிப்படக்கூடிய நபர்கள் செலினியம் சத்து குறையாமல் பாதுகாத்துக்கணும். ஸோ அப்போ தேங்காய் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் செலினியம் சத்து அதிகம் இருக்குது. எனவே கீழ்வாதம் இருக்கிறவங்க தேங்காய் பால் சாப்பிடும்போது நல்ல நிவாரணம் கிடைக்கும். அந்த செலினியம் சத்து பற்றாக்குறை அவங்களுக்கு நீக்க பெற்று அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த முடக்குவாதம் சரியாயிடும். அதே போல் இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தேங்காய் பால் இருக்கக்கூடிய அதிக அளவு பொட்டாசியம் ரத்த கொதிப்பினுடைய அளவையுமே நமக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வாத நோய் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம். மூட்டு வலி, முடக்குவாதம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. கொழுப்பு உங்களுக்கு குறைந்து போகிறதுக்கு, ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் இருக்கிறதுக்கெல்லாம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். முக்கியமாக தேங்காய் பால் இருக்கக்கூடிய நிறைவு உற்ற கொழுப்புகளில் 50% லாரிக் அமிலம் இருக்குது. இது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினை குறைத்து நல்ல கொழுப்பினுடைய அளவு மட்டுமே அதிகரிக்கும். எனவே தேங்காய் பால் உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் பொழுது கெட்ட கொழுப்பினுடைய அளவு குறைக்கப்பட்டு நல்ல கொழுப்பினுடைய அளவு அதிகரிக்கப்படுவதாக ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் உங்களுக்கு குறைக்கப்படும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதன் மூலமாக இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாகவே உங்களுடைய இதயத்தை வைத்துக் கொள்ளலாம். பன்மடங்கு இதயம் பலம் பெறும், இதய துடிப்பும் சீராக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ தேங்காய் பாலில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கிறதால இது உடலில் நோய் எதிர்ப்பு அமைப்பை பலப்படுத்தும். முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய மோனோலாரின் என்னும் கூட்டுப்பொருள் தேங்காயில் மட்டும்தான் அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிறதோட ரத்த கொழுப்பையுமே உங்களுக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்காயை தவிர இந்த சக்தி இயற்கையாக கிடைக்கக்கூடிய இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது போல் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கலாம். ஸோ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கக்கூடிய இந்த தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது இம்யூன் பவர் உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுக்கலாம். பூஞ்சை தொற்றுகளும் ஏற்படாது. அந்த இம்யூன் சிஸ்டமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகிறதால, நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுப்பெறுவதால் எந்த நோயுமே உங்களுக்கு வந்து அட்டாக் ஆகாது. உடல் பலமாக இருக்கிறதுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வயது முதிர்வின் காரணமாகவும் தசை நரம்புகளுக்கு போதிய சத்துக்கள் கிடைக்காததாலும் சிலருக்கு வந்து உடலினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகள் நரம்புகள் போன்றவற்றில் இறுக்கம் ஏற்பட்டு மிகுந்த சிரமத்தை அனுபவிப்பாங்க. உடல் வலி கடுமையாக இருக்கும், உடல் பலவீனமாகவே இருக்கும். அவங்களாம் வாரத்திற்கு 3 முறையாவது தேங்காய் பால் சாப்பிட்டு வரும்போது தசை நரம்புகளில் ஏற்படக்கூடிய இறுக்கத்தன்மை தளர்ந்து உடலுக்கு நல்ல பலம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. தசைகளில் தசை பிடிப்பு ஏற்படுவது, தசைகள் வந்து வலுவிழுந்து போவது, இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்காது. எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது 3ம் வலுப்பெற்று உடலுக்கு வேண்டிய எனர்ஜி, அந்த ஆற்றலை கொடுத்து ஒட்டுமொத்தமாகவே உடலை வந்து வலுப்பெற வைக்கிறதுக்கெல்லாம் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளணும். எலும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வலிமையாக இருக்கிறதுக்கு கால்சியம் சத்து தான் மிக முக்கியமான அடிப்படையான ஊட்டச்சத்து அப்படின்னு நமக்கு தெரியும். அதே போல் பாஸ்பரஸ் சத்துமே எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியம்தான். அதாவது பாஸ்பரஸ் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளினுடைய தேய்மானத்தையும், அந்த தேய்மானம் ஏற்படாமல் முன்னாடி தடுத்துரும். இப்போ தேங்காய் பாலில் கால்சியம் மற்றும் அதிக அளவு பாஸ்பரஸ் இருக்கிறதால தேங்காய் பால் அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது எலும்பு உருக்கி நோய் ஏற்படுவது உங்களுக்கு வந்து தடுக்கப்படும். அதாவது எலும்பு தேய்மானம் ஏற்படும், அதுதான் எலும்பு உருக்கி நோய்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படாது. உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு உருக்கி நோய், மூட்டு வலி, அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பாக வந்து உங்களுக்கு மூட்டுகளில் வந்து வலி ஏற்படுவது, யூரிக் அமிலங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதால மூட்டுகளில் வந்து வலி ஏற்படுவது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளுமே உங்களுக்கு ஏற்படாது. எலும்பு மெலிவு நோய் குறிப்பாக உங்களுக்கு அது வந்து இருக்கவே இருக்காது. குறிப்பாக அந்த 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு மெலிவு நோய் இது எதுவுமே இருக்காது. ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி எலும்பை வலுப்பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாம் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். தேங்காய் பால் வந்து அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை நீக்கி தோலில் பளபளப்பு தன்மையை அதிகரித்துக் கொள்ளலாம். தோலினுடைய நிறத்தை கூட்டி இளமை தோற்றத்தை தேங்காய் பால் நமக்கு தக்க வைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரும பொலிவோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்னா தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். தேங்காயோட தொடர்புடைய உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது உள்ளிருந்தே உங்களுடைய சருமத்தை வந்து அழகாக மாற்றும். கோலஜன் உற்பத்தியை சருமத்தில் உள்ளிருந்தே உங்களுக்கு மேம்படுத்தும். உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்களை ரிமூவ் பண்ணிடும். இதன் மூலமாக உங்களுக்கு முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் அது மாதிரி எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தோல் வந்து உங்களுக்கு சுருங்கி அமைப்போடு இருக்கிறது, வயதான தோற்றத்தோடு இருக்கிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான இளமையான ஒரு சருமம் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். குடல் புண்கள் பிரச்சனை விடுபடுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். முக்கியமாக வயிற்றுப்புண் ஆறுவதற்கு தேங்காய் பால் போன்ற மருந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எனவே வாய்ப்புண், வயிற்றுப்புண் இருக்கிறவங்களாம் தேங்காய் பால் சாப்பிட்டு வரும்போது விரைவிலேயே அவங்களுக்கு வந்து புண்கள் வந்து ஆறி போயிடும். ஸோ குறிப்பாக அந்த அல்சர் புண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வயிற்றுலையுமே அந்த மாதிரி ஏற்படும், வாயிலுமே அந்த புண்கள் தாக்கம் வந்து இருக்கும். ஸோ இப்போ குடல்களில் ஏற்படக்கூடிய அந்த வகை புண்களை க்யூர் பண்ணுறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கணும். மறக்காமல் நீங்கள் வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட வேண்டியது அவசியம். காலை உணவு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடும் போது தான் அந்த உங்களுக்கு வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் டபுள்லாம் க்யூர் ஆகிட்டு அந்த அல்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் வந்து க்யூர் ஆகும். அல்சர் புண்களும் விரைவில் அப்போ தான் உங்களுக்கு தேங்காய் பாலோட சேர்த்து நீங்கள் காலை உணவு எடுத்துக்கொள்ளும்போது சரி பண்ணிக்கலாம். ஸோ காரசாரமான உணவுகள்லாம் சாப்பிடாம அல்சர் புண்களிலிருந்து விடுபடுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் நலம் பெறலாம். இதன் மூலமாக உங்களுடைய உடலுக்கு பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமான நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.